வந்து நம்ம அண்ணன் மாணிக்க தாக்கூர் அவர்கள் பேசினதை நான் பார்த்தேன். அவர் கேட்டது ரொம்ப நியாயமான கேள்வி. என்னன்னா, அவங்க ஒன்றும் கான்ட்ராக்ட் கேட்கல, அவங்க ஒன்றும் வேற இந்த கமிஷன் கேட்கல, மரியாதை எதிர்பார்க்கிறார்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், பாரதிய ஜனதா கட்சியை 4 வருடம் ஆட்சியிலிருந்து மத்திய அரசோடு ஒன்றிய அரசோடு ஆட்சியிலிருந்து காப்பாற்றியவர்கள் திமுக. அந்த 2001 காலகட்டத்தில் அப்பதான் குஜராத் கலவரம் நடந்தது, என்ஐஏ சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த கடுமையான காலகட்டத்தில் திமுக தான் பாரதிய ஜனதா கட்சியை காப்பாற்றியது. அத்தோட தமிழகத்தில் திமுகவுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்திருக்கும். அதை காப்பாற்றியது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் மட்டும் 2006 கூட்டணி வைக்கலன்னா திமுகவுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும். அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் தான் கடைசி வரைக்கும் திமுகவை வளர்த்து இந்த நிலைமை கொண்டு வந்தாங்க. 2006 தெரியும், அது மைனாரிட்டி அரசா இருந்துச்சு. அப்ப திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்னா, நாங்கள் உங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்கிறோம்னு சொல்லி தான் அந்த கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணார். அதை கடைசி வரை திருமதி சோனியா காந்தி அவர்கள், அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் அதை மன்னித்து விட்டுவிட்டார். ஆனால் பாமக தலைவர் ஐயா ராமதாஸ் தான் அதை பல தடவை அதை வந்து அடுத்தடுத்த பிரஸ் மீட்ல 2007-8 காலகட்டங்களில் மென்ஷன் பண்ணிட்டே இருந்தார். எங்களை எல்லாம் நம்ப வைத்து ஏமாத்தி விட்டார் கருணாநிதி, மைனாரிட்டி அரசுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம்னு. அன்று மட்டும் திருமதி சோனியா காந்தி அவர்கள் நினைத்திருந்தால் அன்றே அந்த அரசை முடித்து கட்டியிருக்க முடியும். இப்பவும் சொல்றோம், காங்கிரஸ் மட்டும் இல்லை என்றால் திமுக எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வரவே முடியாது. காங்கிரஸ் கொடுக்கும் அந்த 10-12% முற்றிலும் அப்படியே வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகளுக்காக காங்கிரஸை வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் தான் திமுகவிற்கு அரசியல் வாழ்க்கையை கொடுத்தவர்கள். அப்படி இருக்கும் காங்கிரஸ்காரர்கள் இன்னைக்கு மரியாதையை மட்டும்தான் கேட்கறாங்க. அவங்க கமிஷனும் கேட்கல, கான்ட்ராக்டும் கேட்கல. உங்களுக்கு தெரியும், போன உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ்காரர்கள் யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. தொகுதி பங்கீடுன்னு கொடுத்து எத்தனை இடத்துல சேர்மன் வைஸ் சேர்மன் கொடுத்தாங்க. ஏதாவது ஒரு இடத்துல இவர்கள் திமுக எங்கெங்கெல்லாம் காங்கிரஸுக்கு சேர்மனும் வைஸ் சேர்மன் கொடுத்தாங்களோ அதே இடத்துல திமுகவே வந்து வேற போட்டி வேட்பாளரை நிறுத்தி அனைத்து காங்கிரஸ் வேட்பாளர்களும் தோற்கடித்தார்கள். இப்ப 1 வருஷம் 2 வருஷம் நடந்த உள்ளாட்சி தேர்தல் தான் பேசிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயும் காங்கிரஸுடைய கவுன்சிலர்களை திமுகவை போட்டி வேட்பாளர் நிப்பாட்டி தோற்கடிச்சார்கள். அதே மாதிரிதான் இப்ப கடந்த சில நாட்களாக நடக்கும் பிரச்சனைகளை பார்த்து அங்க திமுக தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த முறை காங்கிரஸ் கூட்டணியில் திமுகவுடன் இருந்தால் அனைத்து எம்எல்ஏக்களையும் கண்டிப்பாக திமுகவினர் தோற்கடிப்பார்கள் என்பது அங்க இருக்கிற தலைவர்களுடைய பேச்சா இருக்கு. சும்மா வந்து ராஜகண்ணப்பன் அவர்களும் தளபதி அவர்களும் சும்மா பேசல, திமுகவுடைய தலைமை என்ன சொன்னதோ அதை பேசியிருக்கிறார். அவங்க ஒன்றும் சும்மா பேசல, அவங்க மனசுல தோன்றதை பேசல. திமுகவில் அப்படி யாரும் எல்லாரும் மனசுல தோன்றதெல்லாம் பேசிட முடியாது. திமுகவுடைய தலைமை என்ன சொல்லுதோ, திமுகவுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் பேசியிருக்கிறாரு. இந்த முறை கண்டிப்பாக திமுகவினர் காங்கிரஸ் கட்சியினர் அனைவரும் எப்படி பாமகவை ஒழிச்சு கட்டினார்களோ அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் அவங்க கூட்டணியில கூடயே வச்சு அனைவரும் தோற்கடிப்பார்கள் என்பதுதான் அங்க இருக்கிற வர்ற தகவல், அங்க இருக்கிற செய்தி. கண்டிப்பாக இதற்கு காலம் தான் பதில் சொல்ல வேண்டும்.